உங்கள் யாவரையும் நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த உபவாச கூடுகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு இருப்பீர்கள், ஜெபித்திருப்பீர்கள். இவ்வளோ நேரமாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவரிடத்தில் அநேக ஜெப விண்ணப்பங்களை கொண்டு போகவும் அவரை மகிமையோடு கூட ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு எனக்காக பேச போகிறார்? ஆண்டவர் நமக்காக மட்டும்தான் பேசுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம எப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கணும் என்பதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஜெபன்றது பொதுவான வேண்டுதல். யார் வேணால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். இவங்க தான் ஜெபிக்கணும், அவங்க தான் ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் யார் வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அவர்கள் கர்த்தர் தன்னுடைய நல் மனசாட்சியோடு கூட என்ன காரியங்களை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ, விண்ணப்பங்களாக கொண்டு வராங்களோ, கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, ஏற்ற சமயத்தில் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ரெக்வசிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லா ரெக்வசிஷனுக்கும் உடனே என்ன பண்ணாது, பதில் கிடைக்காது இல்லை. ஆனால் நமக்கு சமயத்துக்கு ஏற்றபடி அந்த ரெக்வசிஷனுக்கான ஒரு பதில் நம்மளுக்கு ரெகக்னைஸ் பண்ணப்படும். நமக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் ஆண்டவரிடத்திலும் நம்ம கொண்டு போகிற ஜபங்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கணுன்ற பிரயாசம் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம். நம்ம ஜெபம் பண்ண ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை இல்லை, ஜெபத்தை குறித்து நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அதே போல் நம்ம ஜெபம் பண்ணி இது நடக்குமான்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும். அதே போல் ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யார் வேணால் ஜெபிக்க போகிறாங்க, நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், தோத்திரம் போட்டுன்னு உட்காந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படி இல்லை, ஒரு நிர்விசாரம் அதெல்லாம் இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா ஒரு வயசுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேசணும் இல்லை, ஒரு வயசுக்குள்ளே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். சில குழந்தை 9 மாதம் 10 மாதத்தில், சில குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக பேசிடுதுங்க இல்லை. உங்ககிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைங்க எத்தனை வயசில் எத்தனை மாதத்தில் பேசினாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உடனே நீங்கள் சொல்லுவீங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் உங்கள் குரலில் உங்கள் வார்த்தையில் அவர் ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான். அல்லேலூயா. ஜெபிக்க தெரியாது அப்படின்னு இல்லை. இங்கே யாருக்குன்னா ஜெபிக்க தெரியாதுன்னு இருக்கிறீங்களா? எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க. அவர் அம்மா இருக்கிறாங்க, அவங்க புதுசாக ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒன்றும் இல்லை, ஜெபன்றது என்னது, என்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது தான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதுதான் இன்றைக்கு உங்களோட கூட ஆண்டவர் பேச போகிறார். 3 விதமான ஜபங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை ஜபங்கள்? 3 விதமான ஜபங்கள். வேதத்தில் பல ஜபங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நிறைய விதமான ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறாங்க. அன்னாள் ஒரு விதமான ஜபம் பண்ணுறாங்க. ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது இருதயத்தின் வேண்டுதல்களை இருதயத்தை உடைத்து ஆண்டுடைய சமூகத்தில் அழுது சாமுவேலை பெற்று கொண்டுகிறார்கள். ஆகார் வனாந்திரத்தில் தவித்து விடப்படும் பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுது தன்னுடைய பிள்ளைக்கான வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் சொன்னபடியே சந்ததியை பெருக வைத்தார். மோசே பல நேரங்களில் எடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் உடனடியாக பதில் கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஊழியக்காரனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி பலம் கொண்டு திடமனதாய் மக்களை நடத்தக்கூடிய ஜெபங்களை அவர் அங்கீகரித்தார். மோசேயுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். அவருடைய எல்லைகள் விரிவானது. இப்படி வேதத்தில் பல ஜபங்கள் இருக்கிறது. ஆண்டவரும் ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படின்னும் பொழுது சீஷர்கள் ஆண்டத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் எப்படி ஜபம் செய்யணும், எனக்கு ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுங்கன்னும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, லார்ட்ஸ் ப்ரேயர் கற்றுக் கொடுக்குறாரு. பரமண்டல ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருடைய ஜபம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருமே. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக,
ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் மன்னிக்கிறது போல பாவ குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்படி வேதத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. அதில் உங்களுக்கு இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு போதகரும், என்னுடைய ஜெபமும் கூட, நானும் எப்படி இருக்கணும், நீங்களும் எப்படி இருக்கணும், எப்படி ஜெபம் பண்ணுற விதம், எப்படி ஜெபம் பண்ணால் நமக்கு உடனே ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை, ஒரு சீக்ரெட்டை தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது, நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒரு ஜெப குறிப்பை நம்ம கொண்டு வருகிறோம் என்றால் நம்முடைய ஜெபம் நம்ம விசுவாசிக்காமல் ஜெபம் பண்ணால் அது எப்படி நடக்கும்? முதல்ல நான் ஜெபம் பண்ணால் நடக்கும்ன்றதை யார் நம்பணும்? நம்பணும். நான் ஜெபம் பண்ண நடக்குமா? அப்படி அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், நான் ஜெபம் பண்ண ரொம்ப பிரியப்படுவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிச்சா தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம். தோவங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டீங்க பாருங்க, அவ்வளோதான். நம்ம வாசித்தோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவர்களை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்? ஒரு விசுவாசியாக இருந்தாலும், ஒரு மூப்பராக இருந்தாலும், ஒரு போதகராக இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்கள் அதிகபட்சமாக நம்மளை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றவங்க யாராக தான் இருப்பாங்க? ஒன்று பலவீனப்பட்டிருப்பாங்க, இல்லை குடும்ப பிரச்சனையில் இருப்பாங்க, இல்லை வேறு கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, வேறு என்ன, வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. பிசாசு பிடியில் இருப்பாங்கன்னா சிஸ்டர், பிசாசு பிடியில் இருந்து நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் உள்ளவர்களாக தான் நம்ம இந்த இடத்துல போய் நின்னாதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்கள் நடந்தது. சில இடங்களில் அற்புதங்கள் நடக்கக்கூடாமல் போனது. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஏன் ஆண்டவர் அது நடக்கலைன்னு கேட்கும்பொழுது அவருடைய அவிசுவாசத்தினால் அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டார். சில இடங்களில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காததுக்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை கொண்டு வருகிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்கிறோம். உங்களுக்கு வியாதிப்பட்டால் ஒருத்தன் வியாதிப்பட்டிருந்தா என்ன பண்ணுமா? சபையின் மூப்பர்கள் அப்படின்றது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அவர்கள் என்ன பண்ணணுமா? அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விடுதலை இரவு ஜெபத்தில் ஒரு பாஸ்டிங்காக இருந்து, உபவாசமாக இருந்து, அந்த ஜெப எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணி அந்த ப்ரேயர் ஆயில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை, நிறைய பேருக்கு நேற்றுக்கு ஒரு டப்பாவில் எண்ணெய் ஊற்றி கொடுத்துனுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொடி டப்பா மாதிரி எனக்கு 2 கொடு, உனக்கு 2 கொடு, நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் ஜெப எண்ணெய்ன்றது ஒரு மகத்துவத்தை நிறைய பேர் நீங்களே சாட்சியாக சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஜெப எண்ணெய்னால் அது நடக்கலை. உங்களுடைய விசுவாசம், கர்த்தர் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்தினால தான் அந்த அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்போது ஜெபம் பண்ணி அவன் ஒருத்தன் பலவீனப்பட்டிருக்கிறானா அவனுக்கு இந்த எண்ணெய் பூசப்படணுன்றது அவசியம். அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுக்கப்படுறது ஜெப எண்ணெய். நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு எங்கே பலவீனம் இருக்குதோ நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சொல்லினீங்கன்னா பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. ஒருவேளை உள்ள உங்களுக்கு சரீரத்துக்குள்ள பிரச்சனை இருக்குதா, அப்போ சாப்பாட்டில் ஒரு சொட்டு அந்த எண்ணெயை போட்டு இயேசுவின் ரத்தம்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலன் கொடுப்பாரு.
எண்ணெயினால உங்களுக்கு விடுதலை உண்டாகுதா, விசுவாசத்தினால உங்களுக்கு விடுதலை உண்டாகுதா? விசுவாசம். அல்லேலூயா. இதை நம்ம உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தமா இதை மாற்றி கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க வியாதிப்பட்டு வந்திருக்கிறாங்க, பலவீனப்பட்டு வந்திருக்கிறாங்க, வலி வேதனைகளோடு கூட வருகிறாங்க, அவர்கள் எதையெல்லாம் இயேசுவின் ரத்தம் என்று பூசி கொள்ளுகிறார்களோ அந்த ஜெப எண்ணெயின் ரத்தமாய் அது கிரியை செய்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஊக்கமான ஒரு விசுவாசமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுனால தான் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு அந்த ஜெப எண்ணெய் பூசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எண்ணெயினால் அல்ல, விசுவாசத்தினால கர்த்தர் உங்களை குணமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். நமக்காக ஜெபம் பண்ணால் கூட தோராயமாலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. தோராயமாக சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி பார்க்கலாம், கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலாலும் ஓகே. அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு போகிறது பாயிண்ட்டு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும். ரொம்ப மதிப்புள்ள ஜெப குறிப்புகளை கர்த்தரிடத்தில் அவசியமானதை கொண்டு போய் நடக்கும்ன்றதை விசுவாசித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு போகணும். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தரிசித்து நடக்கிறவர்களா அல்ல, விசுவாசித்து நடக்கணும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி அவர்கள் வாழ்ந்ததினால அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு ஆசீர்வாதங்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் கர்த்தர்களை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் அவர்கள் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம கூட நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் 1 நிமிஷமாக பண்ணலாம், 2 நிமிஷம் பண்ணலாம், 1 ஹவர்னா கூட பண்ணலாம், 2 மணி நேரம் பண்ணலாம், ஒரு நாள் முழுவதும் கூட ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணி கூட விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினா அது பிரயோஜனம் இல்லைல்ல. ஒரு சின்ன ஜெபமாக இருந்தால் கூட மனசில் ரொம்ப விசுவாசத்தோடு இது நடக்கும்ன்ற ஒரு ஒரு அதாவது அசாத்தியமான இது நடந்துடும், நடத்திடுவார் ஆண்டவர். எப்படிப்பட்டதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரணும் தெரியுங்களா? இது நடக்கவே நடக்காதுன்றது குறித்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. சரி பண்ணக்கூடியது மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. சரியே பண்ண முடியாத சில காரியங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம லைஃப்பில், நம்முடைய குடும்பத்தில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு நம்ம தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் விடுதலையே கிடையாது, இதுக்கெல்லாம் மீட்பே கிடையாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு இந்த 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, பிணியால் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜபத்தை ஏறெடுக்கிறவர்கள் பேர் தான் என்னது? விசுவாசி. ஆமாவா? விசுவாசமே இல்லாமல் ஜெபம் பண்ணுறவங்களா விசுவாசி? நம்ம இவ்வளோ ஊக்கமாக நிறைய ஜெப குறிப்பு சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஜெப குறிப்பு சொல்லும் பொழுது நல்லா ஜெபம் பண்ணுறோம். நான் சூப்பராக பண்ணேன்றது முக்கியமா, நான் விசுவாசமாக பண்ணது முக்கியமா? கோர்வையாக அப்படியே சில பேர்லாம் வந்து கோர்வையாக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரேன்னு துவங்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்ற வரைக்கும் அப்படியே கோர்வையாக வரும் சில பேருக்கெல்லாம் ஜெபம். நீங்கள் கோர்வையாக அப்படியே ஆடுறா ஜெபம் பண்ணுறது கர்த்தர், அது கோர்வையாக ஆடுறா அழகாக ஜெபம் பண்ணுறது கடவுளுக்கு முக்கியம் இல்லை, விசுவாசமாக ஜெபம் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. நான் திக்கி பண்ணுவேன், திணறி பண்ணுவேன், நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமாக பண்ணுறியா, அதுதான் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. இவர் தமிழ் புலவர் மாதிரி நான் கோர்வையாக தமிழில் ஐயா அப்படியே சந்தோஷப்படுவார்னு பார்க்குறீங்களா? அது விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுக்குது ஈன்னு பார்த்துனுக்கிறீங்கன்னு ஒரு ஆண்டவர். அது விசுவாசமே இல்லாமல் எல்லாரும் அதை பெருமையாக மெச்சுக்கணுன்றதுக்காக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுக்குது. அது விசுவாசமே இல்லாமல் ஜெபம் பண்ணுக்குது. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் ஆமென் அல்லேலூயா நீங்கள் சொல்லுகிறீங்களே, அது விசுவாசமே இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. கோர்வையாக அழகாக பியூட்டிஃபுல்லாக ஜெபம் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள்
ஜபமே பண்ண தெரியலனா கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு விசுவாசமாய், ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் தான்ப்பா இது செஞ்சிடணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செய்து முடிப்பீங்க, நான் நம்புகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம் உள்ள ஜபம். அல்லேலூயா. பாரத்தோடு ஜெபம் பண்ணுறது. ஒருத்தர் வியாதிஸ்தரை பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு இயேசு எங்கெல்லாம் பலவீனமானவர்களை பார்க்குறாரோ, எங்கெல்லாம் தீண்ட தகாத மக்கள் இருக்கிறார்கள், அவங்க தான் யார்? இந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாய் வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ மக்கள் வாழ்கிற இடத்துக்கு புறம்பாய் தனித்து விடப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட அன்டச்சபிள்ஸா, அப்படிப்பட்ட தீண்டத்தகாதவர்கள் என்று யூதர்களால் ஒதுக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போதெல்லாம் இயேசு மனதுருகி அவர்களை தொட்டு விசுவாசம் உள்ள ஜபத்தை அவர்களுக்கு ஏறெடுத்த கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்குள்ள விசுவாசமான உங்கள் மனசாட்சிக்கிட்டு நீங்களே கேளுங்க. நீ விசுவாசமாக பண்ணுற கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வரும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே விசுவாச ஜபமாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்றாங்க. ஜெபம் பண்ணுற ஒன்றுமே மாற மாட்டுதே, ஒன்றுமே மாற மாட்டுதே. எதனா மாறினா தானே நான் நம்ப முடியும். எதுவுமே மாற மாட்டுதே, எனக்கு அப்பே தெரியும் இதெல்லாம் மாறாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அப்போ நம்ம ஜபத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் முதலாவது நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும். அது எப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவ அறிக்கை செய்யும் பொழுது தான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். இன்றைக்கி நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் கர்த்தர் விரும்பாத சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் பிரியப்பட ஒரு சித்தம் இல்லாத சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் சில பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அது எப்படி நடக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துட்டு, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் 500ன்னு போட்டு சாமான் ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஏதோ பொருள் வாங்கிட்டு இந்தாங்க 500 ரூபா அப்படின்னு குத்தினா வாங்கிக்குவானா அவன்? அந்த தம்பிக்கு புரிஞ்சிச்சு, சிரிக்கிறான். பேப்பரில் 500 ரூபான்னு எழுதி இது 500 இருக்குது பாரு, மீதி 200 கூட 300 கூட அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? இது பைத்தியக்காரனாக இருக்கும் போல நினைப்பானே, நினைக்க மாட்டானா? 500 ரூபா நோட்டுன்றது வித்தியாசமாக இருக்கும். நீ வெறும் பேப்பரில் 500ன்னு எழுதி கொடுத்தா அது 500 ரூபாவா? அது நான் செல்லாது இல்லை, நம்மளை பைத்தியம் தான் நினைப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணுறது என்னன்னா ஒரிஜினல் விசுவாசன்றது என்ன தெரியுமா? அப்படி அக்கிரூட்டாக கர்த்தர் இது செய்வார் நம்புறதுன்றது ஆண்டவரை அப்படி தான் நம்பணும். எனக்கு சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் எனக்கு சாத்தியமாக்குவார், எனக்கு முடியாதுன்றது கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு செய்து முடிப்பாருன்றது நம்புறது தான் விசுவாசமே. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக வந்து ஆண்டவரே நாம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறேன் அப்படி இல்லை. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டனாவே நமக்குள்ள விசுவாசன்றது தானாக பெருகிடும். யார்கிட்டையும் போய் தர்க்கம் பண்ணின்னு இருக்க மாட்டோம், யார்கிட்டையும் போய் போராடின்னு இருக்க மாட்டோம். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய பாதத்தில் முட்டி போட்டுனா இது கர்த்தர் எனக்கு முடிச்சிருவாருன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் போய் நான் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட நான் விசுவாசமாக ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்காக அதை செய்வாருன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வருதோ, அந்த மெச்சூரிட்டி எப்போ உங்களுக்கு நிற்குதோ, எப்போ நீங்கள் அந்த நிலைமைக்கு வரீங்களோ, அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபமே. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணால் மாறவே மாறாதுன்னு நீங்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னா இன்னும் துளிர் விடலை, துளிர் கூட விடல் தான் பார்த்துங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற போது விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? இல்லாமல் இருக்கும் பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை காலமாக அவங்க கர்ப்பத்தின் கனிக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் அவர்கள் இகழ்ந்து பேசியிருப்பாங்க. அவருடைய கணவர் நான் சொல்கிறாரு, நான் உனக்கு குழந்தை மாதிரி இருக்கிறேன், நீ எனக்கு குழந்தை மாதிரி இருக்கிற, இது போதாதா அப்படின்னு சொல்கிறார். அண்ணாளுடைய மன கஷ்டங்கள் மனக்குமுறர்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ஆண் குழந்தை தான் கொடுக்கணுன்றது தான் விசுவாசம்.
அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம் பயம். ஆண் குழந்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, உங்கள் ஊழியத்துக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். வயது முதிர்ந்த பிறகு ஒரு குழந்தை பிறகுதுங்க. வயது முதிர்ந்து இதுக்கப்புறம் குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை எனக்கு பலியாக கொடுன்னு ஆண்டவர் கேட்குறார். விசுவாசத்தை சில சமயங்களில் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். போங்க ஆண்டவரே, வேறு எதனா கேளுங்க கொடுக்குறேன். நம்மளுக்கு வயது முதிர்ந்த பிறகு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்துட்டு அந்த குழந்தை மரித்து போகிறதுனா கோயில் வாசலை மெரிக்க மாட்டேன். நான் சொல்லுவோமா சொல்ல மாட்டேம்மா, ஜபமே பண்ண மாட்டேன். கடவுள் எங்கே ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை எடுத்துட்டாரு, நான் சபிக்க முடியுமோ, என்னென்ன நம்ம வாயிலேருந்து பேச முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஆண்டவரை. ஆபிரகாம் கிட்ட அப்படி தான் கேட்குறாரு, வெளிப்படையாக கேட்குறாரு, மறைமுகமால இல்லை. உன் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுன்றாரு. உன்னை ஒரே ஒரு ஏக புத்திரன் கூட பார்க்காம அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசமாக என் ஆண்டவர் வந்து இந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாருன்னா அவருக்காக நான் பலி கொடுக்குறேன்னா, பலி கொடுத்தது கூட உயிரோட வர வைக்குமோ அவரால் முடியும். இந்த கல்லிருந்து எனக்கு குழந்தைய உண்டாக்க முடியும். இல்லை அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி விட கூட ஒரு குழந்தை என்னால் அவரால் முடியும். அவருக்காக நான் எதை வேணால் செஞ்சால் எனக்காக அவர் எதை வேணால் செய்வார். அல்லேலூயா. அதை ஆபிரகாம் நல்லா விசுவாசிச்சுதான் பாருங்க. அவருக்குள்ளே இருந்த விசுவாசம். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தின் தகப்பன் சொல்கிறதுக்கு காரணம் தெரியுமா, பலி கொடுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவரோடு கூட எந்த தர்க்கம்லாம் பண்ணல. எங்கள் மனைவி கிட்ட சொன்னால் மனைவி கூட தடை பண்ணிருவாங்க. ஐயோ வயசான பிறகு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறேன், எங்கள் பாசம் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு தடையாக வந்துருமோன்ட்டு மனைவிடத்தில் கூட சொல்லாமல் கழுதை மேலே சேனம் கட்டி குழந்தைய அது மேலே ஏற்றி வெறுகு கட்டைகளை அடக்கி கொண்டு மோரியா மலைக்கு போயிட்டு எல்லா வேலை கிட்ட சொல்லார், நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம்னு சொல்கிறாரு. 2 பேராக தானே போகிறோம், திரும்ப நாங்கள் வருவோம் அப்படின்றாரு. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். நாங்கள் திரும்ப வருவோன்றது, நான் திரும்ப வருவேன்னு சொல்ல, திரும்ப வருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்கள் திரும்ப கர்த்தரைங்களை திரும்ப பத்திரமா அனுப்பி வைப்பார். அவர் சொல்கிறத செய்யணும். டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, சில இடத்துல உண்மையாக ஹானஸ்டாக இருக்கிறோமான்னு பார்க்குறாரு. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களா, விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறாங்களான்னு கர்த்தர் பார்க்க. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். விசுவாசத்தை சோதித்து அறிக்கணும். யோபுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தாங்க. பிசாசு ஆண்டுடைய எல்லாரும் தேவதூதர்களாக வந்து நிற்கிறாங்க, பிசாசு வந்து நிற்கிறான். எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, யோபன் மீது கவனம் வைத்தாயோ, யோபு பார்த்தியா இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான், இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான், ஒதுட்ட அளவு கூட பாவம் செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு இன்னொரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான், பின்ன நீங்கள் நல்லா ஆசீர்வதிச்சுக்கிறீங்க, அவங்கள துதிச்சுக்கிட்டு தான் இருப்பான், எல்லாத்தையும் பிடிங்கி பாருங்கள், அப்போ தெரியும் அவன் விசுவாசத்தை அப்படின்னு சொல்லிக்கிறான். இவ்வளோ திமிரு பாருங்களா அவனுக்கு, பிசாசுக்கு. என்ன சொல்கிறான், நீங்கள் நல்லா ஆசீர்வதிச்சுக்கிறீங்க ஆண்டவரே, யோபு எல்லையெங்கிலும் வேலி அடித்து வச்சுக்கிறீங்க, யாரும் உள்ளே போக முடியாது, எந்த பாதிப்பும் இல்லாத வரைக்கும் அவன் உன்னையா அவன் விசுவாசிக்காமல் இருப்பான், நீங்கள் எல்லாம் கொடுக்குறதுனால உங்களை நம்புகிறான். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் அந்த வீட்டுக்கு ரொம்ப நன்றி விசுவாசமாக இருப்பேன், எனக்கு சோறு போட்ட கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, மனுஷங்க சொல்லுவாங்க, அவன் நன்றி உள்ள ஜீவன், நாயை விட ரொம்ப விசுவாசமாக இருப்பான் என் மேலே அப்படின்வாங்க. மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணா சொல்கிறாங்க, விசுவாசமாலாம் நான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவங்க அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், நீ எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான் யோபு, உன் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான், உன்னை நம்புகிறான் ஆண்டவரே, அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்திகளையும் செல்வங்களையும் செழிப்பை நீங்கள் பிடுங்கி பாருங்க, யோபு உண்மை மறுதளிப்பான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மனுஷன்தான் கடவுளை விசுவாசிக்கிறத பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் யோபு மேலே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாரு. என் பிள்ளைடா அவன், என் பிள்ளை நீ என்னன்னா தொந்தரவு பண்ணிப்பாரு, என் பிள்ளை நான் மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வேலி அடிச்சுக்கிறது தான் உனக்கு பிரச்சனைனா, அவனுக்கு வேலி அடிச்சுக்கிறதில்ல எல்லாத்தையும் எடுத்துடுறேன், நீ போயிட்டு அவன் சரீரத்தில் ஜீவனை மட்டும் விட்டுரு, வேறு என்ன கொடுமை பண்ண முடியுமா நீ என்ன வேணால் பண்ணு. சில சமயங்களில் நமக்கு வருகிற பலவீனங்கள்,
நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற போராட்டங்கள், அப்பா மூச்சு கூட விட முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்மளை போயிட்டு நெருக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் நான் ஒருவன் மாத்திரம் தான் தப்பி வந்தேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் தப்பி வந்தேன்ட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போனது, அவர்கள் எல்லாம் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. இதை சொல்லும்படி நான் ஒருவன் மாத்திரம் தான் தப்பி வந்தேன். உன் பிள்ளைகள் எல்லாம் அங்கே உங்கள் அண்ணன் வீட்டில் பந்தி இருந்தாங்க, அங்கே சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ வீடு இடிந்து எல்லாம் செத்து போனாங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன். அங்கே ஒரு ஆள் மட்டும் விட்டு அனுப்புகிறாரு. யோபுக்கு நல்லா தெரியுது, என்னன்னா நடக்கட்டும், என் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன். உதட்டளவில் கூட என் ஆண்டவரை பற்றி நான் தவறு பேச மாட்டேன். ஆண்டவருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்கணும் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நமக்கு நன்மை செய்யும்போது மட்டும் தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உபத்திர ஒரு நேரத்தில் ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பாடாப்படுத்துறீங்க, என்னையா ஆண்டவரை இப்படி, இதுக்கு தான் இந்த உலகத்தில் படிச்சிங்களா, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கணுமா? அவன்லாம் பாருங்க பாவமெல்லாம் பண்ணுறான், ஆனால் நல்லா இருக்கிற ஆண்டவரே, நான் நல்லா உண்மையாக இருக்கிறேன், நீதியாக இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் அப்படி சோதிக்கிறீங்கன்னா, அவங்க மேலெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேர், ஒரு அன்பு உன் மேலே இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. யோபுக்கு வந்த கொடுமை இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே வந்திருக்காது பாருங்க. எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் பிள்ளைகளை பறிகொடுத்து, செல்வங்களை பறிகொடுத்து, இல்லங்களை பறிகொடுத்து, எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் எதுவுமே இல்லாதபடிக்கு சாம்பலில் அமர்ந்து நமைச்சல் தாங்க முடியாமல் சொரிந்து 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 அது புண்ணாக மாறி புண்ணுலேருந்து சீழ் வருகிற அளவிற்கு ஓடி எடுத்து சொரிகிற அளவுக்கு அவருக்குள்ளே பலவீனம் வருது. அந்த நிலைமையில கூட வந்து ஏன்ப்பா என்ன இந்த மாதிரி பாடுபட்டுன்னு கேட்கவே இல்லை பாருங்க. சில சமயங்களில் கர்த்தர் நமக்கு சில பலவீனங்களை அனுமதிக்கிறார், சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். என் உயிரை தொட முடியுமா, சவாலாக இருங்க, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவ்வளோதாங்க. எவ்வளோ காலத்துக்கு அவன் உங்களை போராட்டம் பண்ண முடியும்? அவன் சொல்கிறான், போய் அவன் எவ்வளோ தொந்தரவு பண்ண முடியுமோ அவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? பிசாசுனா சொல்கிறான், நீங்கள் அவனை வேலி அடித்து வச்சுருக்கிறீங்களே, அவனை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறீங்களே, ஈஸியை வைர விழா தேவாலயத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறீங்க, நீங்கள் நல்லா பெருக செய்திருக்கிறீங்க, எல்லா வளமும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து பாருங்கள், எல்லாம் உங்களை மறுதளிப்பாங்கன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்லணும்? நீ கூட்டு பாடுறா எனக்கு துன்பத்தைன்னு சொல்லணும். என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்கிறான், அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, அவன் ஜீவன் மேலே கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ என்ன வேணா பண்ணு, என் பிள்ளை வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி நெகட்டிவாக வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யோபு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கைங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிங்க மேலே கர்த்தர் அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். என் பிள்ளையை நீ என்ன தொந்தரவு வேணா பண்ணு, என் பிள்ளை வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட எனக்கு அகெயின்ஸ்டாக உன்னால் வாங்க முடியாதுறான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபன்றது அப்படி இருக்கணும். எத்தனை பேர் உங்களுக்கு நடந்த தீமைக்காக நன்றி சொல்லிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு வந்த பலவீனத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன், நான் எனக்கு நடந்த அவமானத்துக்கு கூட நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே அவமானப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே, ஏதோ உம்முடைய நோக்கம் இல்லாமல் நான் அவமானப்பட்டிருக்க மாட்டேன், உம்முடைய நோக்கம் இல்லாமல் நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன், ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம். சில காலங்கள் கடந்த பிறகு திரும்ப அசிங்கப்பட்ட அந்த இடத்துல உங்களை ஒரு கெஸ்ட்டாக கர்த்தர் கொண்டு போவார். இவன் தானே அவன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்திடுவார். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு நன்றி சொன்னதுனால நம்ம கண்டி அந்த இடத்துல இவருக்காக ஊழியம் பண்ணி, இவளுக்காக கஷ்டப்பட்டு, இவருக்காக ஓடி ஓடி உழைச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், என்னத்துக்கு தான் அந்த ஊழியத்தை பண்ணுறதோ, என்னத்துக்கு தான் சபைக்கு போகிறதோ, என்னத்துக்கு தான் பிரசங்கத்தை கேட்குறதோ, என்னத்துக்கு தான் ஆராதிக்கிறதுக்கோ, இது பாட்டு வேற கேட்கணும், இது பாட்டு வேற கோவம் வந்துடுது எல்லாருக்கும், பாட்டு வேற கேட்டுட்டு இருக்கணுமா, இதில் எல்லா பாட்டும் டெலீட் பண்ணு, எல்லா வசனத்தையும் டெலீட் பண்ணு, என்னத்தை ஆண்டவர் எல்லாம் இழந்து போயிட்டு போ. அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, என் பிள்ளைக்கிட்ட நீ என்ன உபத்திரவம் கொடுத்தாலும் ஒரே ஒரு வார்த்தை கூட எனக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என் பிள்ளை வாயிலிருந்து வராதுன்ற ஒரு நம்பிக்கை யோபு மேலே கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா.
கடைசி வரைக்கும் அது உண்மையாக இருந்தது. யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டார். நம்முடைய கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எதையெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் நம்ம எப்படி நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு? இரட்டத்தனையாக திரும்பி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு